ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் தெரிந்து கொண்ட தலைப்பு சாம்பலும் ரெட்டுடுத்தலும் ஆகும். இதில் முதலாவதாக சாம்பலை பற்றி பார்ப்போம். சாம்பல் என்பது வைக்கோல் அல்லது விறகை எரிக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கும் கடைசி துகளாகும். அதாவது எரிந்த பொருளின் உருவமற்ற உருவம்தான் இந்த சாம்பல். இத்தகைய சாம்பலை இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பல் துலக்கவும் பாத்திரம் தேய்க்கவும் பயன்படுத்துகிறார்கள். இந்த சாம்பல் எங்கெல்லாம் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு சற்று ஆராய்வோம். சாம்பல் என்றவுடன் நம் நினைவில் வருவது உபவாசம்தான். காரணம், உபவாசம் பேசப்படும் இடத்திலெல்லாம் அடுத்து பேசப்படும் ஒரு பொருள் என்று சொன்னால் அது சாம்பல் தான். காரணம், நம் எல்லோருக்குமே தெரியும், உபவாசம் என்பது தாழ்மையின் அடையாளம் என்று சொல்லி. முன்பு, அதாவது ஆதி திருச்சபையில் இப்பேற்பட்டதான ஒரு வழக்கம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது திருச்சபைக்கு புறம்பாக அல்லது தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்பவர்களை திருச்சபையின் தலைவர்கள் சபையை விட்டு புறம்பாக்குவார்கள். பின்பு சில நாள் கழித்து அல்லது சில வருடங்கள் கழித்து தாங்கள் செய்த அந்த பாவத்திற்காக அவர்கள் மனம் வருந்தி மனிதர்களிடமும் ஆண்டவரிடமும் மன்னிப்பு கோரிய பின் சபைக்கு வெளியே நின்று கொண்டு போவோர் வருவோரிடம் இவ்வாறாக சொல்வார்களாம்: நாங்கள் சாம்பலுக்கு இணையானவர்கள், தூளை போன்றவர்கள், நாங்கள் இழிவான பாவத்தை செய்தவர்கள், எனவே எங்கள் மேல் நீங்கள் மிதித்து செல்லுங்கள், அப்பொழுது எங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு நாங்கள் தூய்மை அடைவோம் என்று சொல்வார்களாம். அதாவது சாம்பலுக்கு இணையாக தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரியபடியால் சபையின் தலைவர்கள் அவர்களை மறுபடியுமாய் புனித வியாழன் என்று, அதாவது லெந்து நாட்களை கடைபிடித்து கடைசியாக நம் புனித வியாழன் புனித வெள்ளி என்று சொல்லி நாம் முடிப்போம். அந்த வியாழன் என்று மறுபடியுமாய் உட்சபையில் சேர்த்து கொள்வார்களாம். அவர்களை மறுபடியுமாய் சேர்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு முகாந்தரம் என்னவென்று சொன்னால், சாம்பலை போன்று அவர்கள் தங்களை தாழ்த்தினபடினால் மறுபடியுமாய் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். இதிலிருந்து தாழ்மைக்கு இணையாக சாம்பல் கூறப்படுவதை இங்கே நாம் காணலாம். இந்த நிகழ்விலிருந்து சாம்பலை தாழ்மைக்கு இணையாக நம்மால் கூற முடிகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் தகுதியின்மைக்கும் இணையாக இந்த சாம்பல் கூறப்படுவதை நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் காணலாம். நாம் எல்லோரும் அறிந்தபடி சோதோம் குமாராவின் பாவம் மிகுதியாக காணப்பட்டது. எனவே ஆண்டவர் அவர்களை அழிக்க திட்டம் கொண்டார். இந்த திட்டத்தை சிநேகிதனாகிய ஆபிரகாமிடம் ஆண்டவர் தெரிவித்தார். உடனே ஆபிரகாம் ஆண்டவருக்கும் சோதோம் குமாராவிற்கும் நடுவில் நின்று திரைப்பிலே இவ்வாறாக ஜெபிக்கிறார். இதை நாம் ஆதியாகமும் 18வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று கூறுகிறார். இந்த பகுதியில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாக நேசித்தார். ஏனென்று சொன்னால் அவர் சிநேகிதன் என்று கூறுகிறார். இந்த சிநேகிதன் என்கிற பதத்தை தனக்கு மிகுந்த சாதகமாய் எடுத்துக்கொண்டு துணிகரமாய் ஆண்டவரிடத்தில் அவர் பேச துணியவில்லை. அவர் சொல்கிறார், நான் சாம்பலை போன்றவன், தூளை போன்றவன், இருப்பினும் இந்த ஜனத்திற்காக உம்மிடத்தில் நான் பேச வந்துள்ளேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இதிலிருந்து சாம்பல் என்பது தாழ்மைக்கு அடையாளமாகவும் தகுதியின்மைக்கு அடையாளமாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அதை துக்கத்தின் அடையாளமாகவும் நாம் கூறலாம். இதையும் வேதத்திலிருந்து பார்க்கலாம். நாம் அதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் காணுகிறோம், தாமார் தன் தலையில் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டாள் என்று சொல்லி. ஏன் இந்த அவலநிலை இவளுக்கு என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது அரசனின் அன்பு மகள் மாத்திரமல்ல, அழகு மகள் தாமார். அதாவது அழகிய அப்சலோமின் உடன் பிறந்த சகோதரி தான் இந்த தாமார். இவளை அவளுடைய ஒன்று விட்ட சகோதரனாகிய அம்மோன் கெடுத்து விட்டான். அவன் கெடுத்து விட்டது மாத்திரமல்ல, அவளை திருமணம் செய்யவும் மறுத்து விட்டான். இப்பொழுது அவள் நிலை மிகவும் கேளிக்கையாகவும் கேள்விக்குறியாகவும் மாறிவிட்டது. எனவே அவள் தன் தலையில் சாம்பலை போட்டுக்கொண்டு அழுது செல்வதை இந்த பகுதியில் நாம் காண முடிகிறது. இதிலிருந்து சாம்பல் என்பது தாழ்மைக்கும் தகுதியின்மைக்கும் துக்கத்திற்கும் அடையாளமாக காணப்படுகின்றது. இப்பொழுது இரட்டை குறித்து நாம் காணலாம். எங்கெல்லாம் சாம்பல் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மறக்காமல் இரட்டும் பேசப்படுகிறது. காரணம், பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் கண்ணீரும் கதறுதலும் ஒரு இக்கட்டான நிலை வருகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் உபவாசத்தோடு கூட அவர்களை ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி நம்மால் அறிய முடிகிறது. பொதுவாகவே ஒருவருடைய மனநிலையை அவர்கள் அணிந்திருக்கும் உடையை வைத்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, பட்டாடை உடுத்தி கோட்டு சூட்டு அணிந்து கொண்டு நாம் எங்கேயாவது புறப்படுவோம் என்று சொன்னால் பிறர் அறிந்து கொள்வார்கள் நாம் திருமணத்திற்கோ அல்லது வேறெந்த பெரிய ஒரு நிகழ்வுக்கோ நாம் செல்கிறோம் என்று சொல்லி. அதை விடுத்து கசங்கிய ஆடை அணிந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிழிந்து
தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உடையை அணிந்திருப்போம் என்று சொன்னால் ஏதோ தீராத துயரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் பிறர் புரிந்து கொள்வார்கள். அதை விடுத்து மரண வீட்டிற்கு செல்லும் பொழுது கருப்பு உடை அணிவது நம் நாட்டில் மாத்திரமல்ல, மேலை நாட்டிலும் அது வழக்கமாக காணப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கு மேலாக விதவைகள் வெள்ளை ஆடையைத்தான், அதாவது வெள்ளை சேலையை தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி முன்பெல்லாம் சமூகம் அவர்களை வற்புறுத்தும், பெரியோரும் பெற்றோரும் வலியுறுத்துவார்கள். ஆனால் நல்ல காலம் இப்பொழுது அவையெல்லாம் மலையேறி போய்விட்டது. எது எப்படி இருப்பினும் இன்றைக்கும் உடை என்பது நம்முடைய அகத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகவே காண்பிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் பழைய ஏற்பாட்டில் ரெட்டுடுத்தி அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஏன் செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்விற்காக அவர்கள் ஆண்டவரை பார்க்க போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். காரணம், இந்த இரட்டு என்கிற உடுப்பு சாதாரணமாக நம்ம அணியக்கூடிய ஒரு உடை அல்ல. அது சணல் நூறால் தயாரிக்கப்பட்ட சாக்கு உடையாகும். இதை யாராவது விரும்புவார்களா? என்னாலும் அணிந்து கொள்வார்களா? இல்லவே இல்லை. ஆனால் அணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இக்கட்டு வந்தபோது, அதுவும் இக்கட்டின் நேரத்தில் ஒரு மனிதர்களை பிரியப்படுத்தவோ அல்லது மனிதர்களிடமிருந்து உதவியை பெறுவதற்கோ அணிந்து கொள்ளவில்லை. அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவரின் கடைக்கண் பார்வை தங்கள் மீது படாதா என்பதற்காக அணிந்து கொண்ட ஒரு உடைதான் இரட்டு. இந்த இரட்டை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்பதற்கு சரித்திரத்தில் அநேக சான்றுகள் உண்டு. நான் இரண்டு காரியங்களை இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக வைக்க இருக்கின்றேன். அதில் ஒன்று நாம் எல்லோரும் அறிந்தபடி நினிவே பட்டணத்தாருக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர்கள் புறஜாதிகள், அந்நிய தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள். அவர்களது பாவம் மிகுதியாக காணப்பட்டது. எனவே ஆண்டவர் அவர்களை அழிக்க திட்டம் கொண்டார். ஆனாலும் அன்பும் இரக்கமும் உடைய ஆண்டவர் உடனே அழித்து விடுவாரா? இல்லவே இல்லை. அன்றோ இன்றோ ஆண்டவர் உடனடியாக பாவிகளை அவர் தண்டிப்பதில்லை, அழித்து விடுவதில்லை. அவர் தருணங்களை கொடுக்கிறார். நாம் தான் அதற்கு செவிசாய்ப்பதில்லை. இப்பொழுது இந்த நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு தருணத்தை கொடுக்க அன்புள்ள ஆண்டவர் திட்டம் கொண்டார். எனவே தனது ஊழியக்காரனாகிய யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனாவின் மனம் ஆண்டவர் மனம் போல் இல்லை. இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்றைக்குமே ஆண்டவர் பார்ப்பது போல் மனிதன் நம்மை பார்ப்பதில்லை. ஏன் ஆண்டவர் பார்ப்பது போல் ஒரு ஊழியக்காரர் கூட நம்மை பார்ப்பதில்லை? காரணம், ஆண்டவரின் மனம் வேறு. ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். அவரது பார்வை எப்பொழுதுமே மனிதர்களின் பார்வையிலிருந்து சற்று வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே யோனாவிற்கு விருப்பமில்லை நினிவேக்கு சென்று அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு. எனவே புறப்பட்டு விட்டார் தர்சிசுக்கு. ஆனால் விட்டு விடுவாரா ஆண்டவர்? லட்ச ஜனங்கள் அழிவதை ஒரு நாளும் ஆண்டவர் விரும்பவில்லை. எனவே கடலில் கொந்தளிப்பை உண்டாக்கினார். கப்பலிலிருந்து அவரை தூக்கி கடலில் போட்டார்கள். 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தால் 3ஆம் நாள் கரையிலே கக்கப்பட்டார். பின்பதாக அவர் நடந்து திரிந்து நினிவேயின் மக்களுக்கு ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இங்கே நடந்தது மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியம். யோனா நினைத்தார், இந்த இருட்டில் வாழும் ஜனங்கள், குருட்டுத்தனமாய் ஆராதிக்கும் இந்த ஜனங்கள் அண்ட சராசரங்களை உருவாக்கின பரிசுத்த தேவனை அவர்கள் ஆராதிக்க மாட்டார்கள், அவர் பக்கமாய் தங்கள் இருதயத்தை திருப்ப மாட்டார்கள் என்று நினைத்தார். ஆனால் இங்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அங்கே இவரது அன்பின் செய்தியை கேட்ட அவர்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் உபவாசித்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். இந்த செய்தியானது இது கீழ்மட்டத்தில் நடந்தது. ஆனால் இந்த செய்தி கீழ்மட்டத்தோடு நின்று விடாமல் அரண்மனை கதவுகளை திறந்து அரசரின் செவிகளுக்குள்ளாய் போனது. உடனே அரசன், நல்ல ஜனங்களுக்கு நான் ஆட்சி செய்கிறேன், அவர்கள் ஆண்டவரை நோக்கி உபவாசி ஜெபிக்கிறார்கள், ஒருவேளை ஆண்டவர் நம்மை இந்த அழிவிலிருந்து ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் மௌனமாக இருந்து விடவில்லை. இந்த செய்தியை கேட்ட அரசன் உடனே தன்னுடைய அழகான அலங்கார வஸ்திரங்களை களைந்துவிட்டு தானும் இரட்டு உடுத்தி, இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த சணல் ஆடையை தரித்து மற்ற ஜனங்களுக்கு இணையாக உபவாசித்து இரட்டுடுத்தி சாம்பல் அமர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்த அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இங்கே பாருங்கள், புறஜாதிகள், அவர்கள் ஆண்டவர் அல்லாத பிற தெய்வங்களை வழிபடுபவர்கள். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவரின் அன்பின் நற்செய்தியை கேட்டார்கள், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், பெரிதான ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து விடுதலை பெற்றுக்கொண்ட இன்னொரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க இருக்கின்றேன். அது எஸ்தர் புத்தகத்தில். அதிலும் பார்க்கிறோம், யூத ஜனங்கள் என்பவர்கள் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருப்பான். இங்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். என்ன திட்டம்? அகஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி
அகஸ்வேரு ராஜா எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாரோ அங்கெல்லாம் வாழக்கூடிய யூதர்களை ஒரே நாளில் அழித்து போட வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த நகலானது எல்லா தேசங்களுக்கும் சென்றாகிவிட்டது. இந்த செய்தி யாரின் காதுக்கும் கேட்கப்படுகிறது? எஸ்தரை வளர்த்த மொர்தெகாயின் காதுக்கும் கேட்கப்படுகிறது. இதை எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு என்று உள்ளது. 3ஆவது வசனத்தில் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த 2 பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த மரண செய்தியை கேள்விப்பட்ட மொர்தெகாய் மாத்திரமல்ல, பிற யூதர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோக்கி பார்த்தார்கள். நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த சராசரிகளை உருவாக்கின ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய தாழ்மையை பார்த்து பெரிதான ரட்சிப்பை யூத குலத்துக்கு கொடுத்ததே நாம் எல்லாம் அறிந்ததே. மேலே பார்த்த இந்த 2 காரியங்களிலிருந்து எந்த அளவிற்கு சாம்பலும் ரெட்டுடுத்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இதை கேட்கும் பொழுது நம்மில் சிலருக்கு இவ்வாறாக ஒரு எண்ணம் தோன்றலாம். அப்படி என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாங்களும் இதே போன்றுதான் உபவாச நாட்களில் செய்ய வேண்டுமா என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. காரணம், உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது நாம் இருதயத்தில் இரட்டை உடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இருதயத்தில் சாம்பலை தடுத்து கொள்ள வேண்டும். அதாவது உபவாச ஜெபத்தின் போது நம்ம முழுமையாய் ஆண்டவரிடத்தில் தாழ்த்த வேண்டும். நம் சுயம் சாக வேண்டும். நம்மில் அகம்பாவம், பெருமைகள், மேட்டிமைகள், இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும். அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு நாம் விட்டுவிட வேண்டும். குறிப்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்படக்கூடிய அநேக காரியங்கள் இருப்பினும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் அமரும் பொழுது நாம் தாழ்த்த வேண்டும். நாம் தகுதியின்மையை உணர வேண்டும். அதோடு கூட நாம் நம்முடைய பாவத்திற்காக துக்கித்து அளவும் நம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். பெருமை உள்ளவர்கள் எதிர்த்திருக்கும் அதே ஆண்டவர் நம்மை தாழ்த்தும் பொழுது, நாம் சிறுமைப்படும் பொழுது யோவான் சானகன் இவ்வாறாக சொல்கிறார், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை மேன்மைப்படுத்தவும் நம்மீது அளவில்லாத கிருபையை பொழிவும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் இருட்டை உடுத்திக் கொள்வோம், சாம்பலை அணிந்து கொள்வோம், உபவாச ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.